ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ போடுறதுனால, எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இனிப்பான பால் கொழுக்கட்டையோட ஆரம்பிக்கலான்னு நெனச்சேன். இந்த ஸ்வீட் மாதிரியே நம்ம சேனலோட அடுத்த பயணமும் இனிப்பா இருக்கும்னு நம்புறேன். ரொம்ப நாள் கேப் விழுந்துடுச்சு. அதுக்கு ரொம்ப சாரி. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாமா? இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு 1 கப்பு அரிசி மாவு கொட்டிக்கலாம். அரிசி மாவு கொட்டி, கொஞ்சமா உப்பு போட்டு, நல்லா சுடுதண்ணி ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா கலந்து குடுங்க. நம்ம இப்ப சுடுதண்ணி ஊத்தியிருக்கனால, நம்ம வந்து கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கரண்டி விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு, அத வந்து சூடு பொறுக்குற அளவுக்கு வந்ததுக்கப்புறம், நம்ம வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்து இந்த மாரி எடுத்துக்கலாம். கொழுக்கட்டைய ரொம்ப பெருசா இல்லாம, சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிக்கோங்க. அப்பதான் பாலோட சேர்ந்து வேகும்போது, பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். சாப்பிடுறதுக்கும் டேஸ்ட்டா இருக்கும். இனிமே நம்ம சேனல்ல வாரம் வாரம் கண்டிப்பா 3 ரெசிபி வரும். இப்ப நான் கொழுக்கட்டைய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஷேப்ஸ்ல உருட்டி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு எந்த ஷேப் இதுல புடிச்சிருக்கோ, அந்த மாரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு, வெல்லம் கரையிற அளவுக்கு தண்ணி ஊத்தி வெல்லத்த கரைச்சு எடுத்துக்கலாம். வெல்லம் கரைஞ்சதும், நம்ம தேங்காய் பால் நம்ம அரைச்சு வச்சிருப்போம். அதுல செகண்ட் பால் எடுத்து ஊத்திக்கோங்க. ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி, கொஞ்சம் கொதி வந்ததும், நீங்க வந்துட்டு நம்ம உருட்டி வச்சிருக்க கொழுக்கட்டை பால்ஸ்லாம் வந்து உள்ள போட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்ப நம்ம கொழுக்கட்டை வந்து தண்ணியா இருக்க மாரி தெரியுது. ஸோ நம்ம ஒரு டிப்ஸ் யூஸ் பண்ணலாம். கொழுக்கட்டை மாவுல 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணீல கரைச்சு ஊத்திக்கோங்க. பால் கொழுக்கட்டை நல்லா திக்கா, கிரீமியா வரும். இப்போ இந்த கன்சிஸ்டன்சி வந்ததும், நல்லா நம்ம திருவி வச்சிருக்க தேங்காவ இந்த மாரி பரபரன்னு போட்டு, நல்லா கலந்து குடுத்துக்கோங்க. அவ்வளவுதாங்க. நம்மளோட சுட சுட சுவையான பால் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம சொல்லுங்க. இப்ப லாஸ்ட்டா சுவைய ஆட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட்டு அரைச்சு வச்ச தேங்காய் பால அத ஊத்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்ப சூப்பரான பால் கொழுக்கட்டை ரெடி. இப்ப நானும் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்றேன். இது ரொம்ப சூப்பர்!